ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடையில் மாதிரி நல்ல பஞ்சு போல் நல்ல ஜூஸியான பால் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பால் பன் செய்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே எல்லா பொருளும் அளந்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் நம்ம ஒரு கப் மாவு எடுக்க போகிறோம். அதனால் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிரோடு நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலக்கும்போது அந்த சோடா நல்லா கலந்து நல்லா அந்த தயிரில் ரியாக்ட் ஆகி வரும். தயிர் பாருங்கள், இப்போ கொஞ்சம் பொங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தயிரோட பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தயிரை மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதை பிசையும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவோட கலந்து விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இப்போ இந்த நெய் மாவோட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் மாவோடு நல்லா கலந்து வரும். ஏன்னா மாவில் பார்த்திங்கன்னா நம்ம அளவாக தான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதால எல்லா பொருளும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் கட்டாயம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த மாவுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவோட கலந்து விட வேண்டாம். அப்படியே மாவு மேலே இருக்க மாதிரி நல்லா தடவி மட்டும் விடுங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சர்க்கரை சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா சரியாக 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மாவு ஊறினதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி அந்த மாவில் நல்ல ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் உங்களுக்கு பால் பன்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ மாவு ஒரு முறை லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீ கடையில் மாதிரி கொஞ்சம் பன் மாதிரி வரணும் அப்படின்னா மாவை ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு எண்ணெய் தொட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன சின்ன போண்டா மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிள்ளி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வாணலியில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மாவு கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் எடுக்கும்போது மாவு கையில் ஒட்டாது. இப்போ எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாவு கொஞ்சம் ஃப்ளஃபியாக எலும்பினதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா பொரிச்சு எடுக்கணும்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மாவு சீக்கிரம் மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே நல்லா கோல்டன் கலருக்கு மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக உங்களுக்கு கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பால்பன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க பால்பன் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சிரப்பில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் சர்க்கரை சிரப்பில் பால்பன் இருந்தால் போதும், நல்லா உங்களுக்கு ஊறிடும். இந்த மாதிரி லைட்டாக கரண்டியால் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சிரப் எல்லாமே நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ இதை வந்து நம்ம சிரப்லேருந்து எடுத்துடலாம். நல்லா உங்களுக்கு ஜூஸியாக வேணும்னா ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து அந்த சிரப்பில் வந்து நல்லா ஊற விடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுக்கும்போது நல்ல உங்களுக்கு ஜூஸியான ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி பால்பன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல சாஃப்டாக ஜூஸியான பால்பன் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால்பன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.